தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது. வேட்புமனு தாக்கல் நிலவரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தமிழக சட்டசபை தேர்தல் பணிகள் இறுதி நிலை எட்டியிருக்கிறது. வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இதுவரை 3984 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வேட்பாளர்கள். இதில் ஆண்கள் 3524 பேரும், பெண்கள் 458 பேரும், திருநங்கைகள் 2 பேரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நேற்று ஒரே நாளில் மட்டும் 1871 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நேற்று நட்சத்திர வேட்பாளர்கள், முக்கிய தலைவர்கள் அனைவரும் நேற்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிமுகவினரை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் அனைத்து தொகுதிகளில், அதாவது 226 தொகுதிகளிலும் அதிமுகவினர் நேற்று ஒரே நாளில் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக 3984 பேர் இதுவரை வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இன்று கடைசி நாள் என்பதால் இன்று பெருவாரியான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடும். ஒரு சில நட்சத்திர வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இந்த நிலையில் நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது. அதன் பிறகு வேட்புமனுக்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். வேட்புமனுக்கள் சரியாக இருக்கிறதா, அதில் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா போன்ற பரிசீலனைகள் நாளை நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வருகிற 2ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதில் நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எத்தனை பேர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர்கள் எத்தனை பேர் போன்ற விவரங்கள் 2ஆம் தேதி வெளியிடப்படும். இந்த நிலையில் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 122 பேர் இன்று வருகின்றனர், தமிழகம் வருகின்றனர். இவர்கள் தேர்தல் செலவினங்களை பார்க்க இருக்கின்றனர். மேலும் பணப்பட்டுவாடா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இவர்கள் இன்று தமிழகம் வருகிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் தங்கமணி.